அனைவருக்கும் காலை வணக்கம். டபுள்ஸ் வந்து நம்மளுக்கு 988 அப்படிங்கிற மாதிரி நேற்று நம்மளுக்கு ரிசல்ட், அதாவது 890 983 988. சி போர்டில் நம்ம 7 அல்லது 8 அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓரளவுக்கு ரொம்ப உறுதியாகவே நம்ம சொல்லியிருந்தோம். சி போர்டில் வந்து 8 அல்லது 7 அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது நம்மளுக்கு சி போர்டில் 8 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? நான் சொன்னேன் அதாவது நேற்றுக்கு வந்து நம்மளுக்கு பி போர்டு கணக்கு, அதாவது முந்தா நேற்று பி போர்டு கணக்கு, அதுக்கு முன்னாடி நாள் ஏ போர்டு கணக்கு. நம்ம எடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா 890 ஏ போர்டில் 8 பாஸ் ஆனிச்சு, அதுக்கு அடுத்த நாளாக பி போர்டில் 8 பாஸ் ஆனிச்சு, அதுக்கு அடுத்த நாளாக சி போர்டில் 8 பாஸ் ஆனிச்சு. ஓகேங்களா? ஸோ வருஷப்படி பார்த்தா நம்மளுக்கு போர்டு வைஸில் ஏ பி சி வரிசையாக தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்களாக நம்ம சொன்னது அப்படியே டேரெக்டாகவே வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்குரிய கணிப்புகளில் என்ன மாதிரி இருக்க போகுது, என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ தான் புதுசாக பார்க்குற நண்பர்களை மறக்காமல் ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணி இப்போயே வச்சுக்கிட்டிங்கன்னா தொடர் வெற்றிகளில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் நம்மளுக்கு தினசரி நம்ம சொன்னால் அந்த போர்டில் அதுனா அது கண்டினியூவாக நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏ போர்டில் என்ன நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு கணிப்பில் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்த்துலாம். சரிங்களா? ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் தெரியும். இப்போ இங்கே இருக்கிற சார்ட்டில் நம்ம ஒரு விஷயம் கவனிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த 988க்கு ட்ரிபிள்ஸே வந்திருக்கு. மோஸ்ட்லி அந்த மாதிரி ட்ரிபிள்ஸ் கொஞ்சம் வரதுக்கெலாம் எதுலேயுமே கொஞ்சம் கம்மி தான். நம்மளுக்கு 777 வந்திருக்கு. சரி, இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட் அதாவது நேற்று ரிசல்ட் வந்து 2988, இங்கே இருக்கிறது 1988, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது 1988. சரி, இப்போ இந்த இடத்துல 1988 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல டேரெக்டாக என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5200 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? 1988 ரெண்டு இடத்துலையுமே இந்த ரெண்டு பேரையும் நம்ம பார்க்குறோம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே நம்மளுக்கு என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதில் ட்ரிபிள்ஸ், இதில் டபுள்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு நேற்று வந்தது 2988 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே 2988ம் இருக்குது. 2988க்கு நம்மளுக்கு வந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5499. ஓகேவா? ஸோ எல்லா இடத்துலையுமே டி போர்டில் அந்த 5ங்கிறது அப்படியே ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதே மாதிரி நம்மளுக்கு டி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் அந்த 5ங்கிறத எடுத்துக்கிறேன். டி போர்டில் வந்து 5 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுபடி ஒரே செட்டு, ஏன்னா ஒரு நாளும் ஒரு மாதிரி பேட்டர்ன் தான் நம்ம பார்த்து ஆகணும். அதில் எந்த வித மாற்றமே இல்லை. இதில் நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 9க்கு 4, 8க்கு 9, 8க்கு 9 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஏ போர்டில் இந்த இடத்துல 2க்கு 4 அப்படின்ட்டு இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே இடத்துல 9க்கு 4 அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல 9க்கு 5ம் இருக்குது. அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் நம்மளுக்கு இங்கே 4க்கு 5 அப்படிங்கும்போது இங்கே 4க்கு 6 அப்படின்னா நான் ஏ போர்டில் 6 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இது எப்படின்னா, இதில் என்ன எண் இல்லை சொல்லப்போனால் ஏ போர்டில் அந்த 9க்கு இந்த இடத்துல 4க்கு 5 இருக்குது, இங்கே 2 4 இருக்குது. ஸோ 2 4 5. ஆக்சுவலாக 5 இங்கே எடுத்ததுனால நான் என்ன பண்ணுறேன், 2 4 6, 2க்கு 4, 4க்கு 6 கன்ஃபார்மாக மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பில் இருக்கேன். ஸோ பி போர்டில் என்னவாக இருக்குது, இந்த இடத்துல 88க்கு 99, அதே மாதிரி 88க்கு 67. இந்த இடத்துல என்ன ஒரு கவனிக்கணும்னா, இந்த இடத்துல நல்லா பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, வந்த நம்பர் திருப்பி ரிப்பீட் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து 67, இந்த இடத்துல வந்து 76 இருக்குது, 76க்கு 06. அப்போ இந்த இடத்துல என்னவாக வரலாம், 67 இருக்குது. அப்படிங்கும்போது நான் என்ன ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங் தான். சி போர்ட் அப்படிங்கும்போது இந்த இடத்துல 8க்கு 9, 8க்கு 0, 8க்கு 6. ஸோ இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 2க்கு 0, 9க்கு 6,
அப்படின்னு பவரில் வந்தால் 5க்கு 8 9க்கு 6 அப்படின்னா அப்போ 6க்கு வந்து 3 வரணும் சொல்லப்போனால். 9க்கு 6னா அப்போ 6க்கு வந்து 3. ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3. ஓகேங்களா? சரி, இப்போ நான் எதுக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா ஒரு இதில் என்ன நம்பர் இல்லையோ அதை நான் இங்கே எடுத்துக்கிட்டேன், அதாவது 6. இந்த இடத்துல 5ங்கிறது காமன் எல்லாத்துக்குமே இருக்குது அப்படிங்கிறதுல 5 அப்படிங்கிறத நான் காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸு இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல 6 7 அப்படின்னா 6 0 தான் ஆக்சுவலாக இந்த இடத்துல 60 தான் இருக்கணும். அந்த 60 வந்து நான் பிசியில் 60 அப்படிங்கிறத மட்டும் தனியாக கொடுத்துக்கிறேன். பட் இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து பிசியில் 60 அப்படிங்கிறது இல்லாமல் 9க்கு 6 இல்லாமல் 9க்கு 7 அப்படின்னா அப்போ 7க்கு வந்து 4. நாளைக்கு அதிகமாக ரம்மி தான் வாய்ப்பாக இருக்குது பாருங்கள். 5 6 3 4. ஓகேவா? இன்றைக்கி வந்து அந்த அதாவது நேற்று வந்து 2க்கு 5 9க்கு 6 8க்கு 3 8க்கு 4 5 6 3 4 அப்படிங்கிற ஒரு எண்ணை நம்ம வந்து ஒரு 4D கணிப்பாக சொல்கிறோம். டி போர்டில் 5, ஏ போர்டில் 6, பி போர்டில் 3, சி போர்டில் 4. இவ்வளோ தான் 5 6 3 4. ஓகேங்களா? இது இல்லாமல் ஜஸ்ட்டு காமனாக பவரில் என்னவாக வரலாம் அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட்டு பவராக எடுத்து பார்ப்போம். அவ்வளோதான். 5 6 3 4 தான் நம்ம கொடுக்குற எண். ஓகேவா? இது இல்லாமல் ஒரே ஒரு செட்டு அது சப்போர்ட்டாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா? சரி நண்பர்களே, நம்ம வந்து 5 நம்ம ஏற்கனவே எடுத்துருக்கோம் ஒரு எண் 5 6 3 4, அதாவது 2988 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு 2க்கு 5 9க்கு 6 8க்கு 3 8க்கு 4 இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 988 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 9க்கு வந்து 2 இருக்குது. சரியா? 9க்கு 2ம் இருக்குது, இங்கே 9க்கு 6ம் இருக்குது. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 9க்கு 6 அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம எடுத்துட்டோம். அப்படிங்கும்போது 9க்கு 2ஆக ஒரு வாய்ப்பை எடுத்துப்போம். ஓகே, இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8க்கு வந்து 3 அப்படின்னு எடுத்துருக்கேன். ஓகேங்களா? 8க்கு 3 அப்படிங்கிறது எடுத்துருக்கேன். எப்படின்னா நான் எடுத்தது 9க்கு 6ன்னு இங்கே எடுத்திருக்கேன் பவரு, ஆனால் 9க்கு 2 பவராக இருக்குது. ஸோ 5 6 3 4 இல்லாமல் ஒரு பக்கம் நான் என்ன பண்ணுறேன்னா ஏ போர்டில் 2ன்னு ஒரு பக்கம் வச்சுக்குவோம். சரிங்களா? இங்கே 8க்கு வந்து 3 அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு என்ன மாதிரி பவராக வரலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 8க்கு வந்து 3 வரலாம். இங்கே இருக்குது 8க்கு 3 பார்த்தீங்கன்னா. சரி, 8க்கு 3 இங்கே நான் எடுக்கலை அப்படின்னா 8க்கு 1 வரலாம். ஸோ 2 1 அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கோம். திருப்பி இந்த ஒரு 8க்கு 1 அப்படின்னு வரலன்னா அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 8க்கு வந்து 5 இருக்குது. ஓகேவா? அப்படின்னா 988க்கு 9க்கு வந்து நான் 2 எடுத்துக்கிறேன். 8க்கு வந்து இங்கே இருக்கிற 3 நான் ஏற்கனவே எடுத்திருக்கேன். அப்படின்னா 8க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி 4 5 அப்படிங்கும்போது 8க்கு 4 ஏற்கனவே வந்திருக்கு. அதனால் நான் 8க்கு 5 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 8க்கு 1 அப்படிங்கிறத எடுத்துருக்கேன். ஏன்னா 8க்கு 1 பவர் இங்கே 5 இருக்குது, 8க்கு வந்து 1 பவர். ஸோ அந்த 2 அப்படிங்கிறதுக்கு நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா 5. ஸோ 5 2 5 1. அதுக்கடுத்தது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்னொரு பேரில் இருக்கிறது அது அப்படியே உங்களுக்கு நான் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. 2988க்கு 5 2 5 1 அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கணிப்புகள் வரலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இதுலேருந்து நம்ம வந்து எடுக்கக்கூடிய 2 செட்டு நம்ம ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா 988, அதே மாதிரி 988 433, இங்கே 211 அப்படின்னா நம்மளுக்கு ஆல் போர்டில் 1 தான் நண்பர்களே. ஏன்னா 8க்கு 1 8க்கு 4ம் ஏற்கனவே இருக்குது, 8க்கு 3ம் ஏற்கனவே இருக்கும்போது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 தான், ஒரே ஒரு எண், அவ்வளோதான். சரி, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு ஏ போர்டுக்கு வருவோம். ஏன்னா ஏ போர்டு தான் வந்து நம்மளுக்கு 1 ஏ போர்டுக்கு 2 வரணும், இல்லை ஏ போர்டுக்கு
6 வரணும். அவ்வளோதான். இது ரெண்டுமே வந்து வந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கணிப்பு இருக்குது. பாருங்கள் நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து. ஓகேவா? நம்ம ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு சூழ்நிலைகளில் நான் இன்றைக்கி என்ன 4D டார்கெட் பண்ணியிருக்கேன். 2 எண்கள் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 6. இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற கணிப்பு. பாருங்கள் தினசரி நம்மளோட கணிப்புகளில் வந்துட்டு தான் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 4 விஷயங்களை டெய்லியும் சொல்லிட்டு தான் இருக்கேன். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், மறக்காமல் ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சேனல் கொடுக்கக்கூடிய ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். பாருங்கள் நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். உங்களோட கெஸ்ஸிங்கில் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். மறக்காமல் டெய்லியும் ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா அதில் எனக்கும் சரி கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.